கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சரியான மழை பெஞ்சா நம்ம காட்டுக்குள்ள வந்து வண்டி போக முடியாது. 2 நாளாக மழை இல்லை, அதனால இவங்களை இமீடியட்டாக வர சொல்லியாச்சு. கொண்டு வந்துடலாம். ஆனால் அதை இறக்குறது அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இது இறக்குறக்காக தான் வெயிட் பண்ணாங்க. வேலையாட்கள்லாம் போய் ஒரு வாரம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1200 கிலோ இருக்கும். ஸோ ஜேசிபியில் வந்து அதை தூக்க முடியாது, கிரேன் கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிருந்தோம். இப்போதைக்கு சப்போர்ட்டுக்கு வந்து டெம்பரரி பில்லர் மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறோம். உட்கார வச்சு பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வந்து அதோட ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. மண் வீட்டில் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய விஷயம் வந்து மழையிலேருந்து தான். பார்த்தீங்கன்னா தெரியும், மண்ணெல்லாம் அப்படியே லைட்டாக பொரிஞ்சிருச்சு, தொட்டா உதுரும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சரியான மழை பெஞ்சா நம்ம காட்டுக்குள்ள வந்து வண்டி போக முடியாது. 2 நாளாக மழை இல்லை, அதனால இவங்களை இமீடியட்டாக வர சொல்லியாச்சு. வந்துட்டாங்க அவங்களும். நமக்கு தமிழ்நாடு ஹாலோ பிளாக்ஸ்லேருந்து அண்ணன் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காப்புல. ஸோ அதுக்கு மட்டும்தான் காசு வாங்கியிருக்காப்புல. ஸோ இது எல்லாமே கதிரண்ணாவோட ஸ்பான்சர்ஷிப். ஆக்சுவலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொண்டு வந்துடலாம். ஆனால் அதை இறக்குறது அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது, ஏன்னா இறக்க தெரியாது. ஸோ அதனால தான் ரெக்வஸ்ட் பண்ணி இவங்களவே கொண்டு வர சொல்லிட்டோம். ஸோ இது எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இறக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். ஆல்ரெடி அங்கே நம்ம சைட்டில் இந்த கட்டிங் பண்ணும்போது இறக்குனதையும் நம்ம வீடியோ பண்ணியிருந்துருக்கோம். வண்டி நிறுத்தியாச்சு, செட்டப் பண்ணியாச்சு, இறக்க போகிறாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து இழுவை கொடுக்கறதுக்கு 2 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா அவ்வளோதான். இது வந்து 3 அடி இல்லை. சரி, இந்த 3 அடி தான் எடுத்து இந்த இடத்துல ஜன்னலுக்கு பதிலாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம வந்து ஜேசிபி வச்சு எடுத்து வைக்க ட்ரை பண்ணுவோம். ஜேசிபியால் முடியல அப்படின்னா நம்ம வந்து கிரேன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து 3 அடி ரிங்கு, இது வந்து 2 அடி ரிங்கு. ஸோ ஜன்னலுக்கு 2மே 3 அடி ரிங்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 அடி ரிங் வந்து ஐடியா பண்ணணும். அது வந்து எக்ஸஸாக வந்த பீஸு. ஃப்ரண்ட் எலவேஷனுக்கு எதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா 1 அடி ரிங்கு, உள்ள டயா மட்டும். இது எதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா, நம்ம வீட்டு முன்னாடி யானை நடந்த தடத்தில் வந்து அதோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து சேவ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். கரெக்டாக நடந்திருக்கா, ஆனால் நம்ம வீடை வந்து டச் பண்ணாமல் போயிருக்கு. ஸோ அதுக்காகவே வந்துட்டு இதை சேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இது இறக்குறக்காக தான் வெயிட் பண்ணாங்க. வேலையாட்கள்லாம் போய் ஒரு வாரம் ஆச்சு. ஸோ அவங்கள திரும்ப வர சொல்லணும். அதுபோக செங்கல் இன்னும் கொஞ்சம் பத்தலை, செங்கல் ஆர்டர் பண்ணணும். மேலே வந்து நம்ம சட்டம் கட்டுறதுக்கு வந்து மூங்கில் கம்பை ரெடி பண்ணணும். அது போக பனை ஓலை ரெடி பண்ணணும். அதுதான் அடுத்த ப்ராசஸ். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து இன்றைக்கி தான் வந்து நம்ம சைட்டில் வந்து ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே மதுரையிலேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து திருவிழாவுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒர்க் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட இந்த ரவுண்ட் ஷேப் விண்டோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1200 கிலோ இருக்கும்.
ஸோ இதை வந்து இந்த இடத்துல எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிருந்தோம். இப்போதைக்கு சப்போர்ட்டுக்கு வந்து டெம்பரரி பில்லர் மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறோம். இதில் உட்கார வச்சு பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வந்து அதோட ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஜேசிபியில் வந்து அதை தூக்க முடியாது, அதனால் வந்துட்டு க்ரேன் கொண்டு வந்துட்டோம். ஸோ க்ரேன் வழியாக தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி உட்காருதுங்கிறத பார்த்துட்டு அடுத்த செக்ஷன் போய் பார்ப்போம். க்ரேனில் லிஃப்ட் பண்ணியாச்சு. அங்கே வந்து மட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. மட்டம் சரியான உடனே அது மேலே அப்படியே இதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த சிமெண்ட் பைப்பை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதா வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தது. க்ரேனை வச்சு தூக்கி இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது ஜஸ்ட் நிறுத்தியிருக்கோம், அவ்வளோதான். க்ரேன்லேருந்து பெல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 4 பக்கமும் முட்டு கொடுத்து நிற்க வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக வந்து செங்கல் செம்மண் வச்சே சீல் பண்ணுறோம். என்னென்னா இப்போ இந்த சிமெண்ட் பைப்போட பாட்டம் இருக்குல்ல, அந்த பாட்டமும் பார்த்தீங்கன்னா செங்கல் செம்மண் கிட்டத்தட்ட 1500 இருக்கக்கூடிய இந்த சிமெண்ட் பைப்பை வந்து தாங்குமா தாங்காதான்னு ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருந்தோம். இப்போதைக்கு நிற்குது. கன்சீல் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டமில் இருக்க சப்போர்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த செங்கல்லாம் இருக்குல்ல, பழக வச்சு அது கீழே இருக்க செங்கல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். 20 to 25 நாள் இருக்கும் இங்கே ஒர்க்கு ஸ்டாப் பண்ணி. அதுக்கிடையில் ஒரு 4-5 பெரிய மழை வேறு. மெயினாக மண் வீட்டில் நம்ம வந்து ரொம்ப பாதுகாக்க வேண்டிய விஷயம் வந்து மழையிலேருந்து தான். திரும்பவும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ரீஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், மண்ணெல்லாம் அப்படியே லைட்டாக பொரிஞ்சிருச்சு, தொட்டா உதுரும் அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் திரும்ப வந்து இதை மண்ணை குழச்சி நம்ம பேஸ் மாதிரி அப்பிடலாம். 1200 கிலோமீட்டர் 500 கிலோ இங்கே இருக்குது, மிச்சம் 1000 கிலோ அங்கே இருக்கும்போது அது இழுக்குமா இழுக்காதா? அந்த வெயிட் வந்து அங்கிட்டு தொங்காத அளவுக்கு தான். இப்போ நீ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 500 கிலோ இங்கே இருக்குது, மீதி 700 கிலோ இங்கிட்டு இருக்குது. அந்த 500 கிலோ பார்த்தீங்கன்னா இந்த லோடு வந்து நம்ம பீம் போட்டிருக்கணும். பீம் போடாமல் செங்கல்ல உட்கார வச்சுருக்கோம். செங்கல்ல உட்கார வைக்கும்போது இந்த 3/4 அடிக்கு மட்டும்தான் அந்த லோடு ஃபுல்லாக எடுக்கும். இங்கே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஸ்டெப் வரும்போது இங்கிட்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கீழே இருந்தே நல்லா பேக்கிங் பண்ணி நம்ம கொண்டு போயிடுவோம். கொண்டு போயிட்டு இதை மட்டமாக பண்ணிடுறது. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 7 அடி மட்டத்தில் போயிடும். 7 அடி மட்டத்துக்கு மேலே ஒரு 3/4 அடி பீம் உட்கார வைக்கிறோம். அந்த பீம் உட்கார வச்ச பின்னாடி இந்த பீமோட வெயிட் வந்து இதில் அமைக்கிறோம். பீமோட வெயிட்டு, இந்த கல்லோட வெயிட்டு எல்லாமே போட்டு அமைக்கிறோம். இந்த துரு பீமுன்றது வந்து இங்கனக்குள்ளே மட்டும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இங்கே 3/4 அடி பீம் கொடுக்குறோம். ஃப்ரண்டில் பார்த்தா 1 அடி பீம் கொடுக்குறோம். இது ஃபுல்லாக பார்த்தோம்னா 4.5 இன்ச்சு கொடுக்குறோம். அப்போ எல்லாமே வரும்போது டோட்டலாக வரும்போது கம்பியோட லோடு ஃபுல்லாக ஃபுல்லாக வந்துடும். அப்போ இதை மல்லாத்தும் போது இந்த கம்பியை தூக்கணும், இந்த கம்பியை தூக்கினாதான் இது மல்லாரும். புரியுதா?